கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, ஆமென். கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே. அவர் நாமத்தை உயர்த்துவோம், அவர் செய்கையை உயர்த்துவோம். ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே கூடும். உம்மாலே என் வாழ்க்கையின் சகல காரியமும் உம்மாலே கூடும். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓடட்டும். ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சகலமும் கூடும். கூடாதது ஓஹோ ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். உம்மாலே யாவும் கூடும். அந்த விசுவாசத்தோடு உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாசமா கூடாதது ஒரு அறிக்கையாய் ஒன்றுமில்லை. ஆஹா. கூடாதது ஒன்று. உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நல்ல பலத்தோட கையை உயர்த்தி உம்மாலே எல்லாம் கூடும்னு சொல்லுங்க. ஒரு அறிக்கையாய் சொல்லுங்க, உம்மாலே எல்லாம் கூடும். என்ன பாடணும்? மரித்து உயிர்த்தீர் ஐயா. சொல்றீங்களா? வாயை திறந்து மரித்தார். சத்தமா சொல்லுங்க, மரித்தார், அவர் உயிர்த்தார். கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. அவர் மரித்தார் 3 நாள். சகல அவயவங்களும் மரிச்சு போச்சு. மூளை மரிச்சிருச்சு, இதயம் மரிச்சிருச்சு, சிறுநீரகம் மரிச்சிருச்சு, கணையம் மரிச்சிருச்சு, எல்லா அவயவங்களும் மரிச்சிருச்சு. நரம்பு, சதை, எலும்பு எல்லாம் மரிச்சு போச்சு. 3ஆம் நாளில் அனைத்தையும் உயிரோடு எழுப்ப அவராலே ஆனது. தன் சரீரத்தின் அனைத்து அவயவங்களையும், அனைத்து திசுக்களையும், அனைத்து நரம்புகளையும், எலும்புகளையும் உயிர் பெறச் செய்ய அவராலே ஆனது. அவர் சொல்றார், என்னாலே ஆகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவராலே ஆகும். அவர் அனுபவப்பட்டதுனால சொல்றாரு. அவர் அவயவங்கள் அனைத்தும் மரித்து போனது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் அவயவங்கள் அனைத்தும் மரித்து போனது. 3ஆம் நாளிலே அவை ஒவ்வொன்றாய் உயிர் பெறச் செய்தார். என் அவயவங்களையும் உயிர் பெறச் செய்வார். நல்ல கைத்தட்டி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன்.
மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, நீர் மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, நீங்க மறுபடி வருவீரையா. ஆமே நாமே மாற்றம் தருவீர். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஐயா கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்று. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும், அந்த நாமத்துக்கு வல்லமை, பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா, உம் பேரால் கை நீட்டினார், அந்த நாமத்திற்கு மகிமை. நோய்கள் மறை. ஐயா கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம், என் வாழ்க்கையின் ஒவ்வொன்றும் உம்மால் கூடாதது ஒன்று. ஏசையா கூடுமே, உம்மால் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அறிக்கை இடலாமா? மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஓஹோ, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது, டாக்டரால் கூடாது, மனுஷரால் தேவனால் கூடும், தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. நான் அறிக்கையிடுகிறேன், கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, என் வாழ்க்கையில் ஒன்றும் கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது மீண்டும். தேவனால் கூடுமே. டாக்டரால் கூடாதது தேவனால் கூடுமே, டாக்டரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. நான் வலிமையாய் கூடாதது ஒன்றுமில்லையே. விசுவாசத்தோடு கூடாதது ஒன்றுமில்லையே. என் வாழ்க்கையில் ஒன்றும் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னானே, நல்ல பலத்தோடு வேலைக்காரன் அந்த சொஸ்தமானானே. தேவன் ஜீவிக்கிறார். சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, ஆமென் ஆமென். குஷ்டரோகி சொஸ்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது மீண்டும். தேவனால் கூடுமே. ஓ, மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. ஆஹா, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே.
கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, அந்த பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது மனுஷரால் கூடாதது மனுஷரால் கூடாதது மனுஷரால் கூடாதது மனுஷரால் கூடாதது மனுஷரால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நல்ல விடுதலையாய் அறிக்கையிடுங்க. என் வாழ்க்கையில் கூடாதது ஒன்றும் என் ஆண்டவருக்கு இல்லை. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது ஆமென். தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே. ஆஹா கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலத்தோட கை தட்டி என் ஆண்டவரால என் வாழ்க்கையில சகலமும் கூடும்னு அறிக்கை இடுறேன். ஆலயத்துல வந்து அறிக்கை இடுகிறேன். நான் ராகமா பாட வரல, விசுவாச அறிக்கையாய் பாட வந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அருகில் அமர்ந்திருக்கிறவங்க கையை பிடிச்சு இந்த வசனத்தை சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் தேவன் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய தீர்மானித்தது, நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில ஒன்னும் தடைபடாது. சத்தமுரலில் சொல்லுங்கள. அவர் செய்ய நினைத்த எந்த நன்மையும் ஒருவனாலும் தடுத்து நிறுத்தப்படுகிறதில்லை, ஒருவனும் பறிக்க விடுகிறதில்லை, ஒருவனும் தாமதிக்க விடுகிறதில்லை. சரியாய் நேர்த்தியான நேரத்தில் அவர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நன்மைகளை சேர்ப்பார். ஆமென். நான் ஒண்ணு மட்டும் வச்சுக்கணும். நான் விசுவாசித்தால் அவர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவர். ஆமென். 4 நாளாச்சு மறிச்சுன்னு சகோதரிகள் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னால செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் என்னால செய்ய முடியும். நீ விசுவாசிக்க முடியலன்னா என்னால் ஆப்ரேட் பண்ணவே முடியாது, செயல்படவே முடியாது. உன் வாழ்க்கையில 4 நாள் ஆனா என்ன, என்னால் ஆகும். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாச அறிக்கையாய் செய்யுங்க. அவராலே ஆகும்னு அறிக்கை இடுங்க. ஆலயத்துல வந்து அறிக்கை இடுங்க. அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. லாசருவே வா என்றாரே,
சொன்னாரே, எவ்வீரர்கள் பிழைத்தாலே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவ்விருமகள் பிழைத்தாரே. நல்ல பலத்தோடு மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, 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 மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உமக்கு கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாததும் ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே, எல்லா குடும்ப சாபங்களையும் பாவங்கள் நீக்குவாரே, தீராத நோய்களையும் தீர்ப்பார் இயேசு கிறிஸ்துவே. தீராத நோய்களையும் எல்லா தீராத நோய்களும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. நல்ல தைரியமா சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மை பார்த்து அறிக்கையிடுகிறோம், கூடாதது ஒன்றுமில்லையே, பரலோக தகப்பனை பார்த்து கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்கிறேன் ஐயா, தேவனால் கூடாதது, கர்த்தருக்குள்ள பலன் அடைகிறேன். கூடாதது ஒன்றுமில்லை. ஓ கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லையே. ஆமான்னு சொல்றவங்க நல்ல பலமா, என் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்களேன். அவரால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. ஆமென். எனக்கு விரோதமாய் வருகிறவர்களை என் சார்பாய் வர வைக்கிறதற்கு அவராலே முடியும். எனக்கு எதிராய் வருகிறவர்களை மடங்கடிக்க அவராலே முடியும். எனக்கா யுத்தம் செய்ய என் ஆண்டவராலே முடியும். என் அவயவங்களை புதுப்பிக்க அவராலே ஆகும். என் பொருளாதாரத்தை மாற்றி போட அவராலே ஆகும். சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உண்டானது எல்லாம், உலகமும் அதன் நிறைவும், உலகமும் அதன் நிறைவும், மகிழ்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் சரீர சுகமும் சகலமும், உலகமும் அதன் நிறைவும் என் கர்த்தருடையது. கையை உயர்த்தி சொல்றீங்களா? இந்த உலகமும், நான் வாழ்கிற என் உலகமும், என் அலுவலகமும், என் குடும்பமும், என் பொருளாதாரமும் என் கர்த்தருடையது. அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நல்ல கைத்தட்டியாமே. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லலாமா? ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நல்ல பலத்தோடு சொல்லுங்க. எல்லாமே அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும்.
எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும், ஆமென். ஓஹோ ஆகும் எல்லாமா. அப்படியே எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. நல்ல கரங்களை தட்டி வார்த்தை அறிக்கையாய் எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஓஹோ ஆகும் எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும் ஏசையா ஆகும், உம்மாலே ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அவரை பார்த்து பாடுறீங்களா? அவரை மாத்திரம் மனக்கண்கள்ல கொண்டு வந்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஓஹோ ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஏசையா உம்மாலாகும், எங்க ஏசையா நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவன் நிறவெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. சொல்லுங்க. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவன் நிறவெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க. ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், எல்லாமாகும். என் வாழ்க்கையின் சகலமும் ஆகும். என் பொருளாதாரம் அவரால் சீர்படும்.
ஹalleluya ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான். அந்த அடிகளை மாத்திரம் திரும்ப சொல்றீங்களா? விசுவாசமா அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஹalleluya ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஹalleluya ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya எல்லாமே உம்மாலாகும். நல்ல சொல்லுங்க. ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஏசையா சகலமும் உம்மாலே ஆகும். ஆகும் மருத்துவரே, என் வாழ்க்கையின் மருத்துவரே, ஹalleluya ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். பொருளாதார சம்பனரே, எல்லா பொருளாதாரத்தையும் சீர்படுத்த வல்லவரே, ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். என் ஆலோசகரே, ஹalleluya ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகுமே. உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அவரை பார்த்து சொல்லுங்க. பெரிய செங்கடல் போல முன்னாடி நிற்கிற காரியமா இருந்தாலும், முடிவெடுக்கவே முடியாம தகச்சு போய் நிற்கிற காரியமா இருந்தாலும், சாத்தியமே இல்லை இதை மாத்துறதுக்குன்னு நினைச்சாலும், ஒரு இரவிலே அது வெட்டாந்தரையாய் மாற்றுகிறதற்கு அவராலே ஆகும். அந்த கடல் பிறைந்து வெட்டாந்தரையாய் தன் ஜனங்களை வெட்டாந்தரையில் நடக்க செய்ய அவராலே மாத்திரம் ஆகும். அவராலே மாத்திரம் சகலமும் ஆகும். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. நான் அவரை பார்த்து துதிக்க மாத்திரம் செய்தால் போதும், தானாய் மதில்கள் உடைந்து அவைகள் எனக்கு பாதைகளாய் மாறும். எந்த தடைகளோ அந்த தடைகளின் ஊடே எனக்கு ஒரு பாதையை உருவாக்க என் ஆண்டவராலே ஆகும். அது கடலாயிருந்தால் அதுக்கு நடுவில் எனக்கு ஒரு பாதை அவராலே உருவாக்க முடியும். அவை வெட்டாந்தரையாய் காய்ந்த தரையாய் மாற்ற அவராலே ஆகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மாலாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya எல்லாமே உம்மாலாகும். வசனம் சொல்லுது, அந்த எகிப்தியர் நெருங்கி வருகிற நேரத்துல, இந்த ஜனம் திக்கு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல, கூச்சல் போட்ட நேரத்துல, இப்படியாய் வேதாகமம் சொல்லுகிறது, இந்த மேக ஸ்தம்பம் பிரிந்து பின்னாடி வந்து எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் நின்றது. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் நின்று ஒரு பெரிய பாதுகாப்பை தந்தது. காக்கிறதற்கு ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த வனாந்திரத்துல
நல்லா மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ஒரு மேக ஸ்தம்பம் எழும்பி இருவரையும் பிரித்தது. வசனம் சொல்லுது, ஒருவருக்கு அது வெளிச்சமா இருந்தது, மற்றவர்களுக்கோ அது மிகுந்த இருளா இருந்தது. அவங்களால வண்டி ஓட்டக்கூடாதபடிக்கு மிகுந்த இருளா இருந்தது. என் வாழ்க்கையில நான் திகைத்து போய் நிற்கிற நேரத்தில் அவராலே ஆகும் ஒரு மேக ஸ்தம்பம் வரும். அந்த மேக ஸ்தம்பம் எனக்கு வெளிச்சத்தை தரும், எனக்கு வெளிச்சத்தை தரும். எனக்கு விரோதமாய் வருகிறவர்களை மடங்கடிக்கும், எனக்கு விரோதமாய் வருகிறவர்களை வழிதப்ப செய்யும். எனக்கு அது வெட்டாந்தரையை பிளந்து கொடுக்கும். நான் சுகமாய் பயணிப்பேன், என் பாதையிலே சுகமாய் பயணிப்பேன். என நான் தொழுது கொள்ளுகிற அவராலே சகலமும் ஆகும். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. உண்மையாய் வார்த்தைகள் அறிக்கையிடலாம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என்னோட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பீர், நீரே போதுமே. தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும், நல்ல அழுத்தமாய் அந்த வார்த்தையை, மாத்திரம் போதும் நல்ல அழுத்தமாய் அந்த வார்த்தையை. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மீண்டும் சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
சொன்னோமா ராகமா சொன்னோமான்னு தெரியல. ஆண்டவரை பார்த்து உண்மையா ஒரே ஒரு விசை சொல்லிடலாம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரே ஒரு விசையாய் அறிக்கையிடலாம். நீர் மாத்திரம் போதும். ஆமாப்பா, நீர் மாத்திரம் போதும், அறிக்கையிடுகிறோம். நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீரே போதும். நீர் அறிக்கையிடுகிறோம். மாத்திரம் போதும், சபையாய் அறிக்கையிடுகிறோம். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீரே போதும்னு அறிக்கையிட்டிருக்கிற ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகும்னு உங்க நாமத்தை உயர்த்தி இருக்கிற ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரே, என் வாழ்க்கையில சகலற்றையும் செய்ய உம்மாலே ஆகும்னு அறிக்கையிட்டிருக்கிறோம். உங்க நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். நீர் மாத்திரம் எழுந்தருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்துக்காய் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முன்னால் இருக்கிற நாற்காலிகளை கொஞ்சம் நிரப்புங்க. வாரந்தோறும் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நடக்க முடிஞ்சவங்க கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க. நடக்க முடியாதவங்க பின்னால் இருக்கட்டும். நடக்க முடிஞ்சவங்க, கால் இருக்கிறவங்க, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் அசைய மாட்டோம், இந்த இடத்தை விட மாட்டோம். எம்எல்ஏ சீட்டா அது, வாங்க முன்னால் வாங்க. தோத்துறோம். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். கீழ்ப்படிந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெபங்களை ஏறெடுக்கும் முன்பதாக பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கிற அன்புக்குரிய தாயார் சகோதரி ரத்னாகர் அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். கடந்த நாட்களில் ஐசியூவில் இருந்தார்கள். சபையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கடந்த நாளில் நார்மல் வார்டுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சந்தோஷப்படுறீங்களா? அல்லேலூயா. தொடர்ந்து மருத்துவ உதவிகளிலே தேவ கிருபையிருந்து அம்மாவை பலப்படுத்தி ஆசீர்வதித்து மருத்துவ தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து சுகத்தோடு தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சாட்சியை நிறுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போதாது, ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்தார். சுருக்கமாக இருக்குது. உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் சகோதரி தெபொராள் அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். அவருடைய அறுவை சிகிச்சை முடித்து இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. முதல் ஆராதனைக்கு. தேவன் நல்லவர். ஆமென். சகோதரி கர்த்தர் பலப்படுத்தி எல்லா மருத்துவ கிருபையிருந்து ஆசீர்வதித்து சுகமாய் தொடர்ந்து சாட்சியை நிறுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேசங்களிலே அமைதலை சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கணும். இஸ்ரேல் போர் பாலஸ்தீன நாட்டில் ஆரம்பித்து அப்புறம் எங்கே போச்சு? லெபனானுக்கு போய் இப்போ ஈரானில் இருக்குது. இப்போ இஸ்ரேல் ஈரான் போராக மாறி உலக போராக மாறக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறது. நீங்கள்லாம் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் மனமிறங்கி தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அமைதியுள்ள சூழ்நிலையை தேசங்களிலே கர்த்தர் கட்டளையிடும்படி, இஸ்ரேல் தேசத்தில் தெய்வ சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரஷ்யா உக்ரைன் தேசங்களிலே ஒரு அமைதலை சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த நாட்களிலே அமெரிக்காவிலே ஹெலன் சூறாவளி தாக்குதலினாலே 200 பேர் மரித்து போயிருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களிலிருந்து தேசங்களை காக்கும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஈரான் தேசத்தில் மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை குடித்து அநேக பேர் மரித்து போயிருக்கிறார்கள். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் மீட்கும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆப்பிரிக்க தேசத்தில் காங்கோ என்று சொல்லப்படுகிற ஒரு ஏரியிலே நடந்த படகு விபத்தில் 50 பேர் மரித்து போயிருக்கிறார்கள். அநேகரை காணவில்லை. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஜனங்களை பாதுகாத்து நடத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
வருகிற மாதத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க இருக்கிறது. கர்த்தர் தாமே அவருக்கு சித்தமானவர்களை தேசத்தின் அதிபராக கொண்டு வந்து அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தரப்பிரதேசத்தில் டிராக்டர் விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலே மரித்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாலை விபத்துகளிலிருந்து ஜனங்கள் காக்கப்படும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து நிமித்தம் 5 பேர் உடல் கருகி மரித்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் ஆபத்துகள் விபத்துகளுக்கு விலக்கி ஜனங்களை கர்த்தர் காக்கும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்திலும் மாநிலங்களிலும் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்கள் மாறவும், ஆபத்துகள் தீமைகள் விலகவும், ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வாதமாய் நடத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த 9 மாதம் கிருபையாய் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, வேலைகளை, வருமானங்கள், வியாபாரங்களை, ஊழியங்களை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தரை நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க போங்க, நாற்காலிகளை நிரப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை பகுதியாக இருக்கிறது. தேவன் செய்த நன்மைகளை பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தி சாட்சியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஆண்டை காணும்படி செய்தார். இந்த கடந்த 50 ஆண்டுகள் நடத்தி வந்ததை கர்த்தர் நினைவு கூற செய்தார். பல முறை ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் ஜீவனை கொடுத்து இந்த புதிய வருடத்தை காண செய்தார். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்ததுக்காக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் என்னோடய அம்மா பலவீனப்பட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு நாள் வெளியே விட்டுட்டு போயிட்டோம். அந்த நாளில் அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு சொல்ல தெரியல. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போது அவங்க SpO2 வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அவங்க உடனே ஆக்சிஜன்லாம் போட்டு இது பண்ணாங்க. ஆண்டவர் கிருபையில் அம்மாவுக்கு ஒரு நார்மல்ஸ் இந்த 2 நாளில் கட்டளையிட்டு இன்ஃபெக்ஷன் சொல்லி நாங்கள் எல்லாம் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது இன்ஃபெக்ஷன் இல்லை, அவங்களோட ஹார்ட்டோட பம்பிங் வந்து கம்மியானதுனால அவங்களுக்கு இந்த பலவீனம் ஏற்பட்டுருக்கு. வாட்டர் ரிட்டன்ஷன், உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஊதி ரொம்ப மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு. இப்போ எல்லாமே ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நார்மல் வார்டுக்கு மாற்ற ஆண்டவர் கிருபை செய்தார். ஜெபித்த சபையார் ஒருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மகளும் எங்கள் அக்கா பொண்ணும் 2 பேரும் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஏம்மா நம்ம குடும்பத்தில் மாற்றி மாற்றி இப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு ஒரு நிமிஷம் இதாக இருந்தது. நம்ம குறைகள் அப்படின்றத விட ஆண்டவர் வந்து எனக்கு என்ன குறைகளும் ஒரு பக்கம் இருக்குது. ஜெபத்தில் எல்லாம் கம்மியாக தான் இருக்கிறோம், நம்ம ஓடுறோம் நம்ம அப்படின்னு நான் சொன்னேன். ஆனாலும் அவளுக்கு அதை திருப்தியான பதிலாக தோணலை. ஆண்டவர் கடைசியில் என் ஹஸ்பண்ட் மூலமாக ஒரு வார்த்தை சொன்னார். அதை நான் என் மகள்கிட்டையும் ஷேர் பண்ணேன். ஓசியாவில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தேன் அப்படின்னு, அழைத்து கொண்டு போய் உனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்தேன்னு சொல்லி. கடந்த நாளில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து என் தம்பிக்கு உடம்பு முடியாதனால அவங்களுக்கு ஒரே கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் இந்த பாதையில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் எங்கள் அம்மாட்ட என்ன நான் கேட்கல. நேற்றைய தினத்தில் ஆஸ்பத்திரியில் நான் பார்க்கும்போது பாஸ்டரே அதெல்லாம் சாட்சியில் நேற்று சொல்லிட்டாரு. நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி. நேற்று பாஸ்டரே சொல்லிட்டாரு. நான் ஹாஸ்பிட்டலில் போய் என் அம்மாவை ஆக்சிஜன் டியூப்லாம் எடுத்துகிட்டு அவங்க அம்மா உட்காந்து பக்கத்து பெட்டில் இருக்கிறவங்களுக்கு வசனம் சொல்லிட்டு பேசிட்டு அப்படி இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் வந்து அவங்கள பலப்படுத்தியிருக்காரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதையினோடையும் கர்த்தர் அம்மாவையும் பலப்படுத்தியிருக்காரு, எங்களையும் பலப்படுத்தியிருக்காரு. அனுதினம் அவருடைய வார்த்தையை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி வருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பு சகோதரனுக்கு கர்த்தர் கொடுத்த புதிய ஆண்டிற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பு தாயர் கர்த்தர் கொடுத்த விடுதலை சுகத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தேவைகளை சந்தித்து விருப்பங்களை நிறைவேற்றி ஜபங்களுக்கு பதில் தந்து
ஊழியம் செய்கிற தம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து சாட்சியை நிறுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Ego Rafa, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் எனக்கு ஹை ஃபீவர் இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை தந்தாங்க. ஃபீவர் இருந்தாலும் படித்து நல்லா எக்ஸாம் எழுத கிருபை செஞ்சாங்க. எனக்காக ஜெபிச்ச எல்லாருக்காகவும் நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகள் பிரிசில்லாவும் கர்த்தர் கொடுத்த விடுதலை சுகத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து பிள்ளையை குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து நன்மையை தந்து சாட்சியை நிறுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலேயும் ஒரு புதிய வருடத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கடந்த வருடம் முழுவதும் படிப்பின் காரியத்திலேயோ தேவன் எனக்கு ஞானத்தையும் அறிவையை தந்து வழி நடத்தினார். தாவீது பாடியது போல, நீரே என் தேவன், என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லும்படியாய் அவருடைய சத்தியத்தை என் கேடகமும் பரிசையுமாய் கொண்டு நான் ஜீவிக்க தேவன் என்னை வழி நடத்தினார். அவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகள் ரெக்ஸ்லின் கர்த்தர் கொடுத்த புதிய ஆண்டிற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெற்றோரை தேவன் ஆசீர்வதித்து நன்மையை தந்து பிள்ளையுடைய படிப்பின் காரியங்களிலும் போக்கில் வரத்தில் தேவ கிருபை நன்மையை தந்து நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் சுகமாக இருக்கீங்களா? வரீங்களா? யாரும் இல்லையா? ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறோம். எல்லா கூட்டங்களிலும் யாவரும் உற்சாகமாய் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். ஆராதனை முடிவில் வாலிபர் கூட்டம் நடைபெறும். எல்லா வாலிபர்களும் தவறாமல் கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். மாலை ஆராதனை சரியாக 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு நிறைவு பெறும். அதிலும் கர்த்தருடைய பந்தி பரிமாறப்படும். வீட்டிலே வராதவர்களை மாலை கூட்டத்துக்கு உற்சாகப்படுத்தி அனுப்பி தரும்படி அன்போடு கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு காலை தியான கூட்டம். ஜூம் வழியாக நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களிலே நீங்களும் பங்கு பெறும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். செவ்வாய்க்கிழமை சகோதரிகளுக்கான ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் வழக்கமான நேரத்தில் நடைபெறும். உற்சாகமாக எல்லா ஆராதனைகள் ஜெபங்களிலே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற அன்புக்குரிய சகோதரர் ராகுலன் ரெஜினா தம்பதியினுடைய மகன் ஆசா யோசபாத் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். அன்பு வாலிப தம்பியோடு கூட கிருபையிருந்து நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் மகன் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவளுக்காக ஜெபிக்கிறோம். அன்போடு வாழ்த்துகிறோம். அவருடைய பெற்றோரையும் சகோதரனையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. All glory be to the name of the Lord. இப்பொழுது நாம் ஜெபிக்கிற நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் டேவிட் டாக்டர் ஜோ அவர்களுக்கும் நல்ல விடுதலை சுகத்தை கத்தர் கொடுத்து மருத்துவ உதவிகளை தேவ கிருபை நடத்தும்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட உங்களை கேட்கிறோம். We every day pray for Brother David and Dr. Joe, Brother Dr. Joe, for their health and good health and healing. Continue to pray for them. May the Lord bless them with all the health. கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord be with us and lead us. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Let us bow down and look to the presence of the Lord. ஆண்டவர் என்னோடு எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. Lord, you speak to us, Lord. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி
குற்றம் நீங்க. எல்லாம் சொல்லுமா, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெழுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெழுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எல்லாரும் ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். Lord, we praise and worship you, Lord. We glorify and exalt your name. மட்டுமாய் உமக்கு நன்றி சொல்ல, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த பிரஸ்தாபப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, till now you gave us the grace to worship you, praise you and exalt your name, கர்த்தர் God. எங்களுக்கு செய்த நன்மைகளை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு தேவனுக்கு நன்றி படைக்கும்படியாய் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். We thank you for the grace that you have given us to testify of all the grace you have given us and goodness you have done in our lives, Lord. இப்பொழுதும் இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு அடியார்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. And now, Lord, you speak to us through your word, Lord. நாங்கள் கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். We are ready to listen to you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. காலை வேளையிலே உங்களை ஒருமுறையாக வாழ்த்தி வரவேற்கிறோம். This morning we once more greet and welcome you. நேரலிலே நம்மோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்துகிறோம். We also greet the children who are with us in the online கடந்த service. 9 மாதங்கள் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தினார். This past 9 months, the Lord has led us very gracefully. புதிய 10வது மாதத்தின் முதலாவது கர்த்தருடைய நாளிலே தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறார். And the Lord has brought us here in this new 10th month, the first week of the Lord. இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே கர்த்தர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி கர்த்தருடைய செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். The first of this month, the Lord gave a promise to the church. I want to remind the word of the Lord. நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. It is the last part of the verse from book of Nahum, chapter 1, verse 12. இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். I will afflict thee no more. இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். I will afflict thee no more. இந்த வருடத்தினுடைய முக்கால் பகுதியை நாம் கடந்து வந்திருக்கிறோம். And we have crossed nearly the 3/4 of a year. ஒருவேளை இந்த கடந்த 9 மாதங்கள் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். Maybe in the past 9 months, you might be afflicted. நம்முடைய குடும்பத்தாரால சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். We might be afflicted to the family. வேலை ஸ்தலங்களிலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். In our job, in our workplace, we might be நம்முடைய afflicted. குடும்பத்திலே நாம் In our சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். family, we are afflicted. இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை, But the Lord is saying this word in this new month. இனி இந்த நாள் தொடங்கி இந்த மாதம் தொடங்கி அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்த மாட்டார். Hallelujah. And he's saying that from today until his coming, we will not be afflicted anymore. எந்த சூழ்நிலையிலும் நாம் சிறுமைப்படுவது இல்லை. In any situation, you will not be afflicted. எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீங்க? people believe? அல்லேலூயா. Hallelujah. அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய சிறுமையை கர்த்தர் மாற்றினார். Leah was despised and afflicted. The Lord changed her affliction. தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்மும் கூட அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். Hallelujah. Children of the Lord, we might be afflicted and despised. We are going to be, Lord is going to ஒரு exalt you. மேன்மையின் ஆசீர்வாதத்தை இந்த நாள் தொடங்கி கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். The Lord is going to lift you up and exalt you from today. யோசேப்புடைய வாழ்க்கையிலே எகிப்து தேசத்திலே அடிமையாக கொண்டு போகப்பட்ட போதிலும்
அந்த இடத்திலே தேவன் அவரை பலுக பெருக பண்ணி உயர்த்தி கனம் பண்ணினதை நாம் அறிந்திருக்கிறோம். We know Joseph was a slave in Egypt, but still the Lord exalted him. He prospered and he lifted his name. யோசேப்பினுடைய சிறுமையிலிருந்து அவரை பலுகி பெருக செய்த கர்த்தர் நம்முடைய சிறுமையிலிருந்தும் நம்மை பலுகும்படி பெருகும்படி செய்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. The Lord who made Joseph to prosper in Egypt, and the same Lord will make you and me to prosper and increase. தாவீதை சீமேயி தூஷித்து கொண்டே கடந்து வந்தான். Shimei was cursing David. கர்த்தர் என்னை தூஷிக்கிறதுக்கு அவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறார், நான் அவனுக்கு விரோதமா ஒன்றும் சொல்ல மாட்டேன், அமைதியோடு இருந்தார். And David did not respond. He said the Lord has allowed him to curse, so he didn't respond. தாவீது இப்படி அறிக்கையிடுகிறார். So David is saying like this. அவன் என்னை நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக தேவன் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். According to the cursing he is doing to me, the Lord will bless me more. இன்னைக்கு யாரெல்லாம் நம்மை தூஷிக்கிறாங்க? Today people are cursing you. யார் நமக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க? People are speaking against you. எந்த காரியத்தினால் நாம் நிந்திக்கப்பட்டு காணப்படுகிறோம்? We are afflicted of many things. எல்லாம் நம்முடைய நிந்தனையிலிருந்து கர்த்தர் நன்மையை சரிகட்டி அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். Hallelujah. The Lord is going to transform all our affliction and bless us. சிறுமையும் எளிமையுமானவர்களை நான் கைவிடாதிருப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். The Lord is saying that the meek and the poor he will not leave. இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாள் தொடங்கி வருகை பரியந்தம் கர்த்தர் நமக்குள்ளே நிறைவேற்றி ஆசீர்வதித்து நடத்த போறார். Hallelujah. The 4 kind of blessings the Lord is going to bless us with this, until his coming he's going to bless us. இனி உன்னை கர்த்தர் சிறுமைப்படுத்த மாட்டார். The Lord is not going to afflict you anymore. விசுவாசிக்கும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Let's glorify the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் இந்த செய்தியை எனக்கு கொடுக்கும் பொழுது when the Lord put this verse in my heart, நான் இதை ஆயத்த கூட்டத்திலே பிரசங்கிக்க வேண்டும் என்று இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தினேன். I was preparing this message for the preparatory meeting. ஆனால் கர்த்தர் இது எல்லாருக்கும் போய் சேரணும், ஏன்னா ஆயத்த கூட்டத்துக்கு வருகிறவர்கள் மிக குறைவு என்பதனால இதை ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக எனக்கு மாற்றி தந்தார். But the Lord said that in the preparatory meeting all the believers may not come, so but it has reached the whole church. காலையில் நடந்த 2 ஆராதனையில் 108 பேர் கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. In the first service, the first 2 services, nearly 108 people took communion. இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க. Today you have come. ஈவினிங் வருவாங்க. There will be evening service also. நம்மோடு கூட இருந்து ஞானசானம் பெற்ற இந்தி மினிஸ்ட்ரியிலேருந்து பிள்ளைகள் வருவாங்க. And also the children who are in the Hindi ministry. அவ்வளவு பேர் கர்த்தருடைய பந்தியில இருந்தாலும் though all of them ஆயத்த கூட்டத்துக்கு வருகிறவர்கள் மிக குறைவு. but very few attend the preparatory meeting. அதனால தானே என்னவோ தெரியல கர்த்தர் இந்த செய்தி இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி என்னை உற்சாகப்படுத்தினார். So that's why the Lord encouraged me to speak this word today on Sunday. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak to us through his word. ரோமர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from book of Romans chapter 8 verse 39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். Nor height, nor depth, nor any other creature shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் அறிக்கையிடுகிறார். So Apostle Paul here says, I am sure that nothing will be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நேராக நான் கடந்து வந்தாலும், We might be in any situation, அது உயர்வானாலும் it might be height தாழ்வானாலும் or depth வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் or any other creature. 36ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறதை நம்ம கேட்கலாம். From the 36th verse, let us see what he is saying. இவை எல்லாவற்றிலேயும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. And he is saying that who can separate us from the love of Christ, even as it is written, for and nothing can separate us from the love of Christ, but nay, in all these things we are more than conquerors through him that எப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நேரிட்டாலும், whatever things may happen in my life, உபத்திரவம் வந்தாலும், it might be any affliction, வியாகுலம் வந்தாலும், it may be depression, துன்பம் வந்தாலும், I will have faced troubles, பசியான சூழ்நிலைகள் வந்தாலும், it might be famine, வஸ்திரம் இல்லாத நிலைமைகள் வந்தாலும், I may be naked, நாச மோசங்கள் பட்டயங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், there may be pestilence and sword against அவர் you. சொல்றார், இவை எல்லாவற்றிலேயும் In everything, நாம் அன்பு கூறுகிறவர்களாலே the one whom we love, தோத்திரம் முற்றும் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறோமே. we are conquerors in these things. இன்னைக்கு எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? How many of us can say நான் this? கர்த்தராலே முற்றும் ஜெயம் பெற்றவனாய் இருக்கிறேன். We are conquerors through Christ. அவருடைய அன்பை விட்டு என்னை ஒருவரும் பிரிக்க முடியாது. Nothing can separate us from the love of Christ. கர்த்தர் நம்மை நேசித்ததினாலே, because the Lord has called us, சபை தேவனாலே நேசிக்கப்பட்டதினால, because the Lord loved the church, கர்த்தர் நம்மை அன்பு கூறுகிறவராய் இருந்தபடியினால, because the Lord loves us, நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். he gave his life for us, நமக்காக இரத்தத்தை சிந்தினார். he shed his blood for us, நமக்காக காயங்கள் பட்டார். he was wounded for us, நமக்காகவே எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். he accepted everything for us. அந்த மரணத்தை தெரிவிக்கும்படி தான் இந்த காலையில நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். And we are here in his presence to testify about that. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லி போன அந்த காரியங்களை நினைவு கூறும்படியாகவே இந்த காலை ஆராதனையில நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். So whatever the Lord Jesus told us, remember, today we are in his presence to remember those things. அவரை நினைவு கூறும் முன்பதாக, before we remember him, அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் முன்பதாக, before we testify his death, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். so we have to be conquerors in this world through இவை him. எல்லாவற்றிலேயும் In all these things, அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். we are conquerors through him that loved us. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. எப்படிப்பட்ட நிலைமைகள் நமக்கு வந்தாலும், we might be in any situation, கர்த்தருடைய அன்பை விட்டு ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது. amen, nothing can separate us from the love of Christ. முடியுமா முடியாதா? அல்லேலூயா. Hallelujah. நீங்க என்ன சொன்னீங்கன்னு காதுலயே கேட்கல. இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு சத்தமா சொல்லுங்க, பிரிக்க முடியாது. Nothing can separate us from the love of அவர் என்ன God. சொல்றாரு? பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். I'm sure that nothing can separate us from the love of நீங்களும் God. நானும் அந்த நிச்சயத்தோடு கூட காணப்பட வேண்டியது அவசியம். So you and me should have that surety. அவராலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் நம்மை தோத்திரம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So we have to be conquerors in Christ. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளுக்கான வார்த்தைகளை சபையின் தூதன் மூலமாக யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். In the book of Revelation chapter 2 and 3, there was a message for the 7 churches which the Lord revealed. எல்லா சபைகளுக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளை, அவருடைய கிரியைகளை, அவருடைய குறைவுகளை, நிறைவுகளை எல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு, For every church, when the message is said to the church, this thing is said. ஒவ்வொரு சபைகளிலும் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்க முடியும். And to each of the churches, this particular word is written. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். He that hath the ear should listen what the Spirit is saying to the churches. தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? To him that overcometh. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அல்ல, not who has overcome. ஜெயம் கொள்ளுகிற சபை என்று சொல்லப்படவில்லை. It's not written that it's the church which is overcoming. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எவளோ. It's written him or her
that overcomes. அவளுக்கென்று அவர்களுக்கென்று கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். And to those people who overcome, Lord has got blessings. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So children of the Lord, you and me should be overcomers in Christ. கர்த்தருடைய அன்பை நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் காணப்படுகிறோம். In these days we have to remember the love of the Lord which is ஏதோ முதல் வாரம் கர்த்தருடைய பந்தி தோத்திரம் சொல்றதை சொல்லுங்க, கேட்கறத கேட்குறோம், பாதி கேட்டு பாதி விட்டுட்டு போறோம் என்பது இல்லை நல்ல விசுவாச குடும்பங்களின் அனுபவம். It's not that you come to church and you hear the message half-heartedly and don't remember and leave. It's not a good experience. யூதா நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது In the book of Jude we read like this. 20-21 வசனங்களை நாம் படிக்கலாம். The 20th and 21st verse. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். But you, beloved, building yourselves on your most holy faith, praying in the Holy Ghost, keep yourselves in the love of God, looking for the mercy of our Lord Jesus Christ. தேவனுடைய அன்பிலே உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். You have to keep yourselves in the love of God. அதற்கு முன்பதாக சொல்லப்படுகிற ஆலோசனை எப்படி? Before that he says this உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. But you have to build yourselves on your most holy faith. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி and praying in the Holy Ghost. தேவனுடைய அன்பிலே நீங்களும் நானும் நம்மை காத்துக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். And you and me should keep ourselves in the love of God. இன்னைக்கு अनेक இடத்திலே தேவனுடைய அன்பு இருக்கிறதா இல்லை என்று தெரியாது. Today in many of the places do we find the love of God? ஆண்டவருடைய அன்பு நம்ம எத்தனை பேர் எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? How many of us realize the love of God? தேவனுடைய அன்பை தோத்திரம் நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. You and me, it's very important that you keep yourselves in the love of God. தேவனுடைய அன்பு என்று சொல்லும் பொழுது அது எதையும் எதிர்பார்க்காத நிபந்தனை அற்ற அன்பு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that the love of God is unconditional, it has got no expectation. உலக அன்பு என்பது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நமக்கு நேசம் அன்பு கிடைக்கும். But in the worldly love there is expectations. உலக பிரகாரமா இப்படி சொல்லுவாங்க. In the world they say like this. பணம் இருந்தா எல்லா சொந்தங்களும் நம்மை தேடி வரும். They say if you have money all relations will come to you. வசதி வாய்ப்புகள் வரும்போது எல்லாம் மாமா மச்சான் அண்ணன் தம்பி வரவெல்லாம் வரும். When you are well to do you will have all relatives. ஆனால் நம்மிடத்துல ஒன்றுமில்லாத நிலைமையில ஒருவரும் நம்மிடத்துல வர மாட்டாங்க. But when you don't have anything nobody will come to you. ஏதாவது ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்டு பாருங்களேன். Maybe you can ask your relative for a 10,000 அடுத்த முறை நம்ம ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. You call them again. இதுதான் உலக அன்பு. This is the holy love. இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? Now our love, how is it? தேவன் நம்மை நிபந்தனை அற்ற அன்புள்ள தோத்திர தேவனாக நம்மை நேசிக்கிறவராய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். Our Lord is a Lord who loves us unconditionally. He is with us. இன்னைக்கு अनेक விசுவாசிகளுடைய நினைவு எப்படி இருக்கிறது? Today what is the thoughts of believers? நான் ஆலயத்துக்கு போகலனாலும் காணிக்கை கொடுத்துறேன். You think that I may not go to church, I offer to the Lord. தசம பாகத்தை சரியா மாதந்தோறும் கொடுத்துறேன். I am offering the tithes to the Lord correctly. மற்ற காரியங்கள்ல எனக்கு அவசியம் இல்லை. So it's nothing, I should not do other things. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? But what is the Lord saying? லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from book of Luke chapter 11 verse 42. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாம் மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. But woe unto you Pharisees, for you tithe mint and rue and every herb and pass over justice and the love of God, but these ought you to have done and not to leave the other undone. சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் நீங்க தசமபாகம் கொடுக்கிறதுல உண்மையா இருக்கிறீர்கள்.
in small things you offer tithes to the நமக்கு Lord. இந்த ஒற்றலாம் மறுக்கொழுந்து அதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன ஆசீர்வாதம், ஒரு சின்ன நன்மை நம்ம பெற்றாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல வாஞ்சையோடு நாம் காணப்படுகிறோம். And it's those days they used to offer herbs, but today whatever the blessing the Lord gives, you offer to the Lord. அது கொடுத்துட்டு என்ன பண்றோம்? After you give, what do you do? நியாயத்தையும் We justice தேவனுடைய அன்பையும் and the love of God, விட்டு விடுகிறீர்கள். we leave these things. என்ன சொல்றாரு? What is the Lord saying here? இவைகளையும் செய்ய வேண்டும், You have to do these things, அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. and you should not leave the other things also. கர்த்தருக்கு கொடுக்கிறதையும் செய்ய வேண்டும், You have to offer to the Lord. அவருடைய நியாயத்தையும் அவருடைய அன்பையும் விட்டு விடாதிருக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். At the same time, do not leave His justice and the love of God. அதனால நான் காணிக்க கொடுத்துட்டேன், தசமாகம் கொடுத்துட்டேன், ஆண்டவருடைய அன்பு எனக்கு வேண்டாம், தேவ சமூகம் எனக்கு வேண்டாம் என்று ஒருவரும் சபை கூடுதலை அசட்டை செய்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. So be careful that you think that you offer tithes and offerings and you can neglect the coming together in the presence of the Lord. இவைகளையும் செய்ய வேண்டும், You have to do these things, அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். and also the other things you have to do it. தேவனுடைய அன்பிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். You and me should be in the love of the Lord. தேவன் அவருடைய அன்பினாலே அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்கு செய்கிற 4 காரியங்களை வேகமாய் நான் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். I want to meditate on 4 things which the Lord does for us because of His love upon us. கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from book of Galatians chapter 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து, அதுதான் என்னுடைய குறிப்பு. அதனால ஃபுல்லா வீட்டில் நீங்க படிச்சுக்கங்க, நேரம் இல்லை. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவன். The God who loved me and gave Himself for me. அவர் நம்மில் அன்பு கூர்ந்து Because He loved us, முதலாவது தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்த தேவனாய் இருக்கிறார். hallelujah, He gave Himself for us. யோவான் 3:16 நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். You know the verse John chapter 3 verse 16. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? For God so loved the world. என்னமாச்சு? வேற ஆன்லைன் வேற ஒன்றும் பேசவும் முடியாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that He gave His only Son, that whoever should believe on Him should have everlasting life. அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே, Because He loved us, இந்த மனுக்குலத்திற்காக, for this world, உங்களுக்காக எனக்காக for you and me, தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். He has given Himself. தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். Hallelujah, we worship a God who gave Himself for ஒரு us. சரித்திர புஸ்தகத்திலே இயேசுவினுடைய நியாய தீர்ப்பை குறித்து வாசித்து கொண்டிருந்தேன். In a book of history, I was reading about the judgment of Christ. இயேசுவை பிலாத்துனுடைய அரண்மனையிலே வைத்து அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார்கள். In the palace of the governor Pilate, Jesus was given justice. பிலாத்து எப்படியாவது இயேசுவை இந்த சிலுவை மரணத்துக்கு விடுவிக்க வேண்டும் என்று அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினார். Pilate tried to deliver Jesus from this thing. அவருடைய மனைவி சொல்லி அனுப்புற, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்திராதீங்க, அவர் நிமித்தம் இரவு நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன். His wife tells him that don't do injustice to this person, he's righteous, I had dreams. பிலாத்து எப்படி இயேசுவை விடுதலை ஆக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட அதிகமாய் அவர் முயற்சி செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். So Pilate tried much to deliver Jesus. ஆனா ஜனங்க
இயேசுவுக்கு விரோதமாகவே காணப்பட்டார்கள். But the people were against Jesus. உடனே பிலாத்து அவருடைய தேசத்தின் முறைமையின்படி பண்டிகை நாளிலே ஒரு ஆளை நம்ம ரிலீஸ் பண்ணணுமே, அந்த ஆள் இயேசுவா ஏன் இருக்கக்கூடாது என்று கேட்கிறார். So Pilate said, we had to release a prisoner on the day of festival. Why don't we release Jesus? He said. பரபாஸ் 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 என்று கூப்பிட்டாங்களா. But they wanted to release Barabbas. தோத்திரம், பரபாஸ் எங்க இருக்கிறாரு? Where is Barabbas? அதே பிலாத்துனுடைய அரண்மனையில பின்னால் இருக்கிற சிறைச்சாலையில இருக்கிறார். And he is in a prison in the palace of Pilate. தோத்திரம், அவருக்கு சத்தம் கேக்குது, பரபாஸ் 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 என்று கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். So Barabbas is listening to his name being called. அப்ப இயேசுவை நான் என்ன செய்யட்டும் பிலாத்து கேக்குறாரு. So then Pilate is asking, what should I do with ஜனங்க Jesus? சொல்றாங்க, அவனை சிலுவையில் அறையும். So the people say to crucify him. பின்னால் இருக்கிற பரபாசுக்கு சிலுவையில் அறையும் என்ற வார்த்தை கேட்கிறது. So Barabbas is hearing this word to இயேசுவை crucify Jesus. தோத்திரம் கொலை செய்யும்படி சிலுவைக்கு கொண்டு போயிட்டாங்க. So they took Jesus to crucify him. இந்த பரபாசு கேட்ட ரெண்டு வார்த்தை, பரபாஸ் சிலுவையில் அறையும். And Barabbas heard these two words, that Barabbas and crucify ரொம்ப him. பயத்தோடு துக்கத்தோடு இந்த சிறைச்சாலையில் அவர் காணப்படுகிறார். So he was with fear in the prison. போர் சேவகர்கள் சிறைச்சாலைக்குள்ள போய் சொல்றாங்க, பரபாஸ் உனக்கு ஒரு நல்ல செய்தி. The soldiers went to the prison and said, Barabbas, is good news for you. தோத்திரம், இவன் கலக்கத்தோடு இருக்கிறான், But he is afraid. எனக்கு மரணம் வரப்போகிற என்ற மரண பயத்தோடு இருக்கிறான். He is afraid that he is going to die. அவனுக்கு சொல்றாங்க, உனக்கு நல்ல செய்தி, They say to him that it's a good news for you. நீ விடுதலை ஆக்கப்பட்டு விட்டாய். You are delivered, you are released. நானா விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன். He's asking, am I free? ஆச்சரியத்தோடு கூட அவர் கேட்கிறார். He's surprised. ஆமா, உனக்கு ஒரு விடுதலை. They say to him, yes, உனக்காக ஒருவர் சிலுவையிலே தொங்க போகிறார். so somebody is going to be crucified for உனக்கு you. பதிலாக ஒருவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். And the someone is delivered for you. பரபாஸ் விடுதலை பெற்ற உடனே When Barabbas was released, நேரா கொல்கதா மலையில வந்து நிக்கிறாரு. he went to the mount of Golgotha. எனக்காக ஒருவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாரா, And he wanted to see the person. எனக்கு பதிலாக இந்த தோத்திர கடவுள் மரித்திருக்கிறாரா என்ற பயத்தோடு வருத்தத்தோடு கண்ணீரோடு இயேசுவின் சிலுவையை கண்டார் என்று அந்த சரித்திர புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The book of history, I read that with tears he was looking at Jesus, that somebody died for him on the cross. நமக்காக, So for us, தம்மை தாமே அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். so the Lord whom we worship is one who gave himself for us. அந்த தேவனுடைய அன்பை ஒரு நாளும் நாம் மறந்து போக கூடாது. So do not forget the love of God for us. எதற்காக அவர் நம்மை ஒப்பு கொடுத்தார், தம்மை ஒப்பு கொடுத்தாரு? Why he gave himself for us. கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from book of Galatians chapter 1 verse 4. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக He gave himself for our sins. சொல்லுங்க, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He gave himself for our sins. எதுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார்? Why he gave himself? நம்முடைய பாவம். Because of our sins. சொல்ல மாட்டீங்களா? Because of our sins. நம்முடைய பாவம். Because of our sins. ஒரு கிராமத்துல ஊழியம் போனாங்களாம், ஊழியத்துக்கு. Men of God went to serve minister in the village. அங்க போன ஒரு வாலிபன் பேசினாராம், பாவிகளே மனம் திரும்புங்கள். And there a youth is saying that sinners repent, sinners அந்த repent. கிராமத்துல இருந்து 4 பேர் வந்துட்டானா. Immediately 4 people came from the village. யாரடா பார்த்து பாவின்ற? They asking who are நீ sinners? பாவி, உங்க அப்பன் பாவி, உங்க அம்மா பாவி, உங்க குடும்பம் பாவி, என்னையா நீ பாவின்ற? So he's saying that you and your family are sinners. Why we are sinners? ஊழியமே செய்ய முடியாது, திரும்பி ஓடி வந்துட்டாங்க. நடந்த சம்பவம். And it happened. They immediately left the village. நீங்களும் நானும் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. We cannot say we are not sinners. சங்கீதக்காரன் சொல்றார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். The psalmist says, my mother delivered me in sin. தோத்திரம், யோவான் நிருபத்தில் படிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம். John writes that and if we say that we have no sin, we are deceived. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான்.
Whoever covers his sins will not be delivered. But நீங்களும் நானும் சொல்லணும், என்னுடைய பாவத்துக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். so we have to say that he has given himself for my sins. அதுதான் தோத்திரம் பரபாஸ் தேடிட்டு போறான். நான் பாவி, எனக்காக ஒருவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாரா. And that's why Barabbas goes to the cross and says that somebody has given his life for me. அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து Because he loved me, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். he gave himself for me. நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். He gave himself for our sins. இரண்டாவது எதற்காக அவர் தன்னை ஒப்பு The கொடுத்தார்? second point, why he gave himself. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from book of Ephesians chapter 5 verse 27. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். That he might present the church to himself, a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக சபையை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தார். So he gave himself for the church so that we be presented as a glorious church without having any spot or blemish. எதற்காக ஒப்பு கொடுத்தார்? Why he gave himself? சபையை தனக்கு முன்னே நிறுத்த வேண்டும். So that he present the church before himself. எப்படி நிறுத்தணும்? How we should present? கரை திரை அற்ற பரிசுத்தவான்களாய், having no spot or wrinkle or blemish. பிழை அற்றவர்களாக. Without any blemish. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? Can we say this? How many of you can say this? இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். Can we say this? நான் கரை திரை அற்றவன், that we have no spot, பரிசுத்தம் உள்ளவன், we are very holy, பிழை இல்லாதவன். we don't have blemish. இந்த அனுபவம் எல்லாம் இருந்தா கர்த்தருக்கு முன்னால நிக்கிற சபையாக நீங்களும் நானும் காணப்பட முடியும். If we have this experience, only the church can stand before the Lord. அவருக்கு முன்னாலே சபையை நிறுத்தும்படி தம்மை தாமே இயேசு ஒப்பு கொடுத்தார். So the Lord gave himself so that he can present the church before himself. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தோதுரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? Today let's reflect how we are living a life. கரையுள்ள வாழ்க்கையா? Is it with blemish? திரை நிறைந்த வாழ்க்கையா? Do we have the spots and wrinkles? எனக்கு தெரியாது. I don't know. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். Only you know. கரை திரையற்ற ஸ்தோத்திர பரிசுத்தமும் பிழையில்லாத மகிமையுள்ள சபையாய் நாம் காணப்படும் போதுதான் கர்த்தருக்கு முன்னாலே நாம் நம்மை நிறுத்தி கொள்ள முடியும். Only if we shouldn't have any spot or wrinkle or blemish, then only the church can be glorious. அதற்காகவே இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். For this purpose only the Lord gave himself. எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னால நிக்க வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire to stand before him? ஆண்டவரே சபையாக எங்களை உமக்கு முன்னால நிறுத்தணும் எத்தனை பேர் கேட்க போறீங்க? How many are going to ask the Lord to make us ready for his coming? கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்தம், no spot or blemish, ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாத ஒரு பரிசுத்தம், without any kind of judgment against us, பிழையற்ற பரிசுத்தம், without any blemish, ஆண்டவர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம், the holiness which the God loves. சபைக்குள்ளே காணப்பட வேண்டும். The church should be holy. கடந்த நாளிலே நம்ம ஆயத்த ஜெபத்திலே தியானித்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You know what we meditated in the preparatory meeting? நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். The Lord has called us to be holy. நம்மை பரிசுத்தமாய் நம்முடைய சரீரத்தை காக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord wants our body to be holy. அசுத்தத்திற்கு அல்ல, உன்னை பரிசுத்தத்திற்கென்றே கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். The Lord has called us to holiness, not சபை uncleanness. கர்த்தருக்கு முன்னாலே நிறுத்தப்படுவதற்கு கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள பிழையற்ற மகிமையான சபையாக தன்னை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So the church has to keep himself holy so that we be able to stand before the Lord. அதற்காகவே தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். For that purpose only the Lord gave ஆண்டவரே himself. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. Lord, you make us ஒரு holy. பிழையற்ற வாழ்க்கை நாங்க வாழணும். Let our life be without any கர்த்தருக்கு blemish. முன்னாலே நிறுத்தப்படுகிற சபையாக நாங்கள் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும் என்று கர்த்தரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். So we have to surrender to the Lord that the Lord present us
as a church without any blemish before him. மூன்றாவது எதற்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார்? The third point, why he gave himself for us. தீத்து நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from book of Titus chapter 2 verse 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். So that he purify unto himself, he gave himself. ஸ்தோத்திரம். எப்படி இருக்கணுமா? How it should be? நம்ம எப்படி இருக்கணும்? How we should be? சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்கப்பட வேண்டும். We should be free from all iniquity. அவருக்குரிய சொந்த ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். We should be his people. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்படி சொல்றாரு. The Lord says about Israel like நீங்கள் this. என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து எடுத்தேன். I have separated you from other people that so that you be mine. அவருடைய சொந்த ஜனமாக நீங்களும் நானும் காணப்படும்படி கர்த்தர் விரும்புகிறார். The Lord wants us to be his people. நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. And his plan is that we do good works in our life. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்றோம்? But how many of us do good works? அவருக்கு சொந்தமானவங்களா எத்தனை பேர் இருக்கிறோம்? Are we his people? அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். He has delivered us from sin. அக்கிரமத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். He delivered us from அவருடைய transgression. சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். He has made us his people. நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to do good works. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். So you should be zealous for doing good works. நமக்கு இன்னைக்கு நற்கிரியைகளை செய்ய வைராக்கியம் இருக்குதா? Are we zealous to do good works? துர்க்கிரியைகளை செய்ய வைராக்கியம் இருக்குது. But we are zealous to do bad இப்படியா works. பேசிட்டான், ஒரு நாள் வரும் வச்சுக்கிறான் அவனே. We say you spoke like this, one day I will do it. எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட வைராக்கியம் தான் இருக்கிறது. We have such jealousness in us. பக்தி வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருக்குது? But are we zealous for the Lord? வைராக்கியம்னா நமக்கு சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ஞாபகம் வரணும். When we say zeal, we remember Shadrach, Meshach, அவங்க Abednego. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருந்தாங்க. They were zealous for the Lord. நீ எவ்வளவு பெரிய ஸ்தோத்திர சூளையை மூட்டினாலும் பரவாயில்ல. You might put us in a நாங்கள் furnace. ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். But the Lord whom we serve is able to deliver அவர் us. எங்களை விடுவிக்காமற் போனாலும் நீர் வைத்திருக்கிற சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று அறிக்கையிட்டார்கள். But they said that even if the Lord is not delivering us, we will not bow down to the idol that you kept. நற்கிரியைகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ள சபையாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். So you and me should be a church which is zealous for good works. வெளிப்படுத்தல்ல தோத்திர 2-3 அதிகாரத்துல 7 சபைகளை குறித்து நம்ம படிக்கிறோம். In the book of Revelations, we read about the 7 churches. எல்லா சபைகளிலும் ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். In all the churches, the Lord says this உன் word. கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your works. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your works. கர்த்தர் எல்லா நம்முடைய கிரியைகளை The அறிந்திருக்கிறார். Lord knows all our works. நற்கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கிறோமா? Do we do good works துர்க்கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கிறோம். or evil works? அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர். And the Lord is going to reward everyone according to. என்னங்க பேச மாட்டீங்க? செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். The Lord will bring his reward according to the works we do. ரூத் கிட்ட சொன்னார்ல போவாஸ். Boaz said to Ruth like this. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. According to your works, may the Lord bless you. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வரப்போகிறது. The Lord is going to reward them according to our works. அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொண்டு வர போறார். He's going to bring the reward. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நான் செய்கிற கிரியைகள் நற்கிரியைகளா, பக்தி வைராக்கியம் உள்ள கிரியைகளை செய்கிறவளாய் செய்கிற குடும்பமாய் சபையாய் கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற ஒரு அனுபவத்தில், ஒரு சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தில் நாங்கள் இருக்கிறோமா என்பதை சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Today let us reflect whether we are a church, as a family, do good works, zealous for doing good works, or do we not do it? வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகள். We should be zealous for the Lord. பக்தி வைராக்கியம். Zeal for the Lord. உலக வைராக்கியம் இல்ல.
not for the world, பேச மாட்டேன்ற வைராக்கியம் இல்ல, not our own zeal. முகத்துல முழிக்க மாட்டேன்ற வைராக்கியம் இல்ல. It's not that you look at each other. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். So children of the Lord, we should have the zeal for doing good works. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வச்சிலும் நம்மை சுத்திகரிக்கும்படி பரிசுத்தப்படுத்தும்படி தம்மை தாமே இயேசு ஒப்பு கொடுத்தார். So the Lord gave himself for us that he might purify us and cleanse us from these things. என்னை பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். He gave himself for our sins. பரிசுத்தமும் பிழையற்ற மகிமையுள்ள சபையாக தனக்கு முன்னே நிறுத்தும்படி தம்மை ஒப்பு கொடுத்தார். He gave us that, he gave himself that we be a glorious church before himself. அவருடைய சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். He gave himself that he can purify us and make us a peculiar people zealous for good works. அவர் நம்மில் அன்பு கூர்ந்து He loved us தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். and he gave himself for us. இரண்டாவது நாம் வாசிக்கும் பொழுது The second point here, எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கலாம். let us read from book of Ephesians chapter 2 verses 4 and 5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். But God, who is rich in mercy, for his great love wherewith he loved us, even when we were dead in sins, hath quickened us together with Christ. நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே Because of his mercy and his great love for us, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து இருக்கிறார். Even though we were dead in our sins, he hath quickened us together with Christ. அவர் நம்மில் அன்பு கூர்ந்து Because he loved us, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, not only gave himself for அவர் us, நம்மில் அன்பு கூர்ந்ததுனால because he loved us, நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார். he has revived us, எத்தனை quickened பேர் us. என்னை கர்த்தர் உயிர்ப்பித்து இருக்கிறார்னு சொல்றீங்க? How many of you can say you are பாவங்களில் இருந்தோங்க, we were in sins, அக்கிரமத்தில் இருந்தோம், we were in transgression, மீறுதல்ல இருந்தோம், we were iniquities, அடிமைத்தனத்தில் இருந்தோம், we were in bondage, கர்த்தர் அருவருக்கிற பாவ சேற்றில காணப்பட்டோம். we were doing இன்னைக்கு abominations. உங்களை என்னை கர்த்தர் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். But the Lord has quickened you and அவருடைய me. பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். He has kept us children. அவர் சோத்திர ஜீவனை கொடுத்து உங்களை என்னை உயிர்ப்பித்து 7ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா தம்மோடு கூட உட்காரும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். In the 7th verse we read, he has quickened us and he has made us to sit with him. நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். So Lord, who எல்லா அக்கிரமங்களிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறார், in all our sins, எல்லா பாவங்களிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறார், in all transgressions, எல்லா மரித்து போன நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்கிற தேவனாக நம்மோடு கூட அவர் so the இருக்கிறார். Lord is reviving us from the dead works and he is blessing us. அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நான் வாசிக்க முடியும். We read in Ephesians chapter 2 verse 1 like this. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். And you did he make alive when you were dead through your trespasses and sins. நீங்க யாரு? Who are you? நம்ம யாரு? Who are we? நீங்க யாருன்னா கோச்சிக்கு போறீங்க. நம்ம யாரு? Who are we? சொல்லுங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தவர்கள். We were dead in trespasses and உங்களை sins. என்னை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். Hallelujah. He has revived you and me. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. ஹல்லேலூயா. Hallelujah. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from book of Colossians chapter 2 verse 13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. And you being dead in your sins and the uncircumcision of your flesh hath he quickened together with him, having forgiven you all the trespasses. அவரோடு கூட உயிர்ப்பித்தது மட்டும் இல்ல, Not only he has quickened you with him, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், but he has, அக்கிரமங்கள் எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சங்கீதக்காரன் சொல்றார், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. எங்க ஜெபஸ்டின் பிரதர் டெய்லி சொல்லுவார் ஜெபத்துல,
நாங்களும் கூட சொல்லுவோம். He has forgiven you all your trespasses. எல்லா நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார். He has forgiven all your trespasses. அவர் ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கிறவர் மட்டும் இல்ல, Not just quickening us, உட்கார செய்கிறவர் மட்டும் இல்ல, not just make us sit with us. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். He has forgiven my trespasses. அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தார். For that purpose he gave அவர் himself. என்னில் அன்பு கூர்ந்ததனால Because he loved me, அவர் என்னை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க செய்திருக்கிறார். he has quickened me from பாவத்தில் மரித்திருந்த என்னை உயிர்ப்பிக்க செய்திருக்கிறார். I was dead in sin. அவரோடு கூட என்னை உட்காரும்படி செய்திருக்கிறார். He made me to sit with him. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். He has forgiven all my எல்லா iniquities. அக்கிரமங்களை கர்த்தர் இன்றைக்கு மன்னித்து விட்டார். Hallelujah. He has forgiven all your trespasses. அதெல்லாம் மன்னிக்க மாட்டாருன்னு அமைதியா இருக்கிறீங்க என்ன? சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். Amen. என் அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து விட்டார். The Lord has forgiven all என் my புருஷன் trespasses. மன்னிக்கலனாலும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். Your husband may not என் forgive. மனைவி மன்னிக்கலனாலும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். Wife may not forgive. ஹல்லேலூயா. Hallelujah. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன். Our Lord forgives all our trespasses. ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம் படிங்க. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி அவைகளின் மேலே சிலுவையிலே சொல்லுங்களேன் என் மேல் அன்பு கூர்ந்ததுனாலே Because he loved me, என்னை உயிர்ப்பித்தார். he has quickened me. என்னை தம்மோடு உட்கார செய்தார். He has made me to sit with him. என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். He has forgiven my trespasses. எனக்காக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். Hallelujah. He has triumphed for me on the எத்தனை பேர் cross. சந்தோஷப்படுறீங்க? Hallelujah. அவரின் மேல் வைத்த அன்பு பெரியது. His love is greater. அவருடைய அன்பு பெரியது. His love is great. தோத்திர ஒரு பாட்டு பாடுவோம் அந்த காலத்துல. அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவோம். Those of you sing like this. நேரம் இல்லை இப்போ. We don't have time. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்க நான் ஏறெடுப்பேன். For this wonderful love, what can I do offer for the எந்த Lord? அரும் பொருள் ஈடாக இருக்கும் என்னை முற்றிலுமாய் கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். What is precious to give, I give myself to the Lord. அவருடைய அன்புக்கு இணையாக நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது. We cannot do anything for His love. ஆண்டவரே எங்களை உமக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். So let us surrender ourselves to Him. எங்கள் மேல் அவர் அன்பு கூர்ந்ததனால Because He loved me, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He gave Himself for us. என் மேல் அவர் அன்பு கூர்ந்ததனால Because He loved me, என்னுடைய பாவங்களில் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். He has quickened me from my அவரோடு sins. கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். He has made me to sit with என்னுடைய Him. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். He has forgiven my trespasses. எல்லாவற்றின் மேல் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. மூன்றாவது என்னில் அன்பு கூர்ந்த ஆண்டவர் எனக்காக செய்தது என்ன? What is the third point? Because of His love, He does for me. 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from book of 2 Thessalonians chapter 2 verse 16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் Now our Lord Jesus Christ Himself and God, even our Father, which hath loved us and hath given us everlasting consolation and good hope through grace. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எல்லாம் படிங்களே. Let's read our Lord Jesus Christ. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து, அதுதான் நம்முடைய குறிப்பு. படிங்க. Because He has loved அன்பு us. கூர்ந்து Because He loved us. என்ன கொடுக்கிறாரா? What is giving us? நித்திய ஆறுதல், Everlasting நல் consolation நம்பிக்கை, and a good hope. கிருபையாய் நமக்கு கொடுத்த தேவன். By His grace He has given us. அன்பு கூர்ந்ததுனால Because He loved us. நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? What He has given us? நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். An everlasting comfort or consolation. நித்திய காலமான ஆறுதலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். He has given us an everlasting எத்தனை comfort. பேர் சந்தோஷப்படுறீங்க? How many of you are happy? அவர் நித்திய ஆறுதலை எனக்கு தந்திருக்கிறார். He gave an everlasting என் மேல் consolation. அன்பு வைத்ததுனால Because He loved me. நித்திய காலமாய் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் பெறுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். We get everlasting consolation and peace. எங்க அம்மா 2019 வருஷம் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். My mother passed away into the Lord in the year 2019. அம்மா மரிச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப வருத்தம், கஷ்டம். நல்லா இருந்தாங்க. My mother was well, but after he passed away, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் முடிக்கிறோம். we were having fasting prayer on Friday, துக்க வீட்டுக்கு புறப்படுறோம். and we are leaving for the சகோதரிகள்லாம் இங்க இருக்கிறாங்க.
The elders are here. வரண்டி போயிட்டு வரண்டி அப்படின்றாங்க. She told the elders that யாரா I'm அன்னைக்கு leaving. இருந்தவங்க இருக்கிறீங்களா இன்னைக்கு? தோத்திரம் தான் பாருங்க, 1-2 பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. Glory to the Lord. ரொம்ப சந்தோஷமாய் வீட்ல இருந்து புறப்பட்டு போனோம். And we left the house for a function very போன happily. இடத்துல அந்த துக்க வீட்ல இந்த மரணத்தை பார்த்த உடனே எங்க அம்மா ஹார்ட் அட்டாக் அங்கேயே மரிச்சு போயிட்டாங்க. And when she saw the event there, my mother had a heart attack. எங்களால அதை தாங்கி கொள்ளவே முடியல. We couldn't accept it. நல்ல சந்தோஷமா இங்க இருந்து எங்களோட வந்தாங்களே. She was happy when we left the ஒரு house. செகண்ட்ல கர்த்தர் அவளை கொண்டு போயிட்டார். But in a second, the Lord took her. தோத்திரம் எப்பெல்லாம் அந்த ஆந்திரா ஊழியத்துக்கு நான் போகிறேனோ, Whenever I visit the Andhra Pradesh அந்த ministry, பர்டிகுலர் வில்லேஜ் நான் கிராஸ் பண்ணும்போது when I cross the particular house, என் மனம் வருத்தப்படும். I would remember. இங்க தானே எங்க அம்மாவை பிணமாய் நான் கொண்டு போனேன். And my mother was. வருத்தம் நமக்குள்ள இருந்தாலும் I had this feeling. தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்ததுனால Because the Lord loved us, நித்தியமான ஆறுதலை நமக்கு தந்திருக்கிறார். He is giving us the comfort. அவருடைய ஆறுதலினாலே நாம் நம்மை தேற்றிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். Because of His consolation, we have that comfort. அவர் ஆறுதலை எதற்காக கொடுக்கிறாரா? Why is giving the 2 consolation? கொரிந்தியர் 1:4 படிக்கலாம். Let us read from book of 2 Corinthians chapter 1 verse 4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். Who comforteth us in all our affliction, that we may be able to comfort them that are in any affliction through the comfort wherewith we ourselves are comforted of God. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, Because of the comfort the Lord gives us, எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் முதலாவது நம்மை மாற்றுகிறார். so the Lord should make us so that we are able to comfort others who are in tribulation. எதுக்கு நித்திய ஆறுதல்? Why everlasting consolation? மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் காணப்பட. So that we may be able to comfort others. தோத்திரம். நம்ம எப்படி இருக்கிறோம்? But how are we today? யாரனா ஒருத்தர் கஷ்டம் சொல்லட்டுமே. Somebody comes to you with யாராவது problem. ஒரு பலவீனத்தை சொல்லட்டுமே. Somebody tells about weakness. இந்த வியாதியா வந்துருச்சு. We will say, what will say? இந்த வியாதியா வந்துருச்சு. This is your disease. இதே மாதிரி தான் எங்க வீட்ல ஒருத்தருக்கு வந்துச்சு. Like that I had a neighbor. 3 மாசத்துல போயிட்டாங்க. In 3 months he passed away. இத கேட்ட அவன் என்ன பண்ணுவான்? கேட்டவன் If somebody hears this, ஒரே மாசத்துல போயிடுவான். even in a single month, இதுவா ஆறுதல்? is this comfort? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think about it. அல்லேலூயா. Hallelujah. மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுறார். So the Lord is going to make us able to comfort others. சகோதரியுடைய அம்மாவை மருத்துவமனையில சந்தித்தேன். I am meeting the mother of the sister. தோத்திரம். ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தேன். In the hospital I met her. அவங்களுக்கு ஆக்சிஜன்லாம் போட்டுருந்தேன், எனக்கு தெரியாது. And they had oxygen. She was தோத்திரம். அவங்க என்ன பார்த்தன கையை தூக்குனாங்க. And she lifted the hand seeing கையை me. பிடிச்சிட்டு சொன்னேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். Hallelujah. I told her the Lord is with உங்கள் you. விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். He has answered your உங்கள் கண்ணீரை prayers. கண்டிருக்கிறார். And he has seen your உங்களை tears. குணப்படுத்துவார். He will heal you. நீங்க ஆலயத்துக்கு வருவீங்க. You will come to church. ஆமென் அப்படினாங்க. She immediately said amen. தேவனுக்கு மகிமை. Glory to the Lord. எதுக்காக ஆண்டவர் எனக்கு ஆறுதல் கொடுத்தாரு? Why the Lord comforted me? உங்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவளாய் மாறும்படி. So he is I'm able to comfort you. சகோதரி தெபோரால ஜிஹெச்க்கு போய் பார்த்தோம் செங்கல்பட்டுல. We went to see Sister Deborah in GH hospital. சர்ஜரி முடிந்து படுத்து கிடக்குறாங்க. And she was in the hospital bed after கர்த்தர் உங்களை surgery. பலப்படுத்துவார். I told her the Lord will அவருடைய strengthen கிருபை you. உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. His grace is sufficient எல்லா for you. பலவீனத்திலும் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். In all your weaknesses, வார்த்தை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன், the Lord sent His word to வசனத்தை heal. அனுப்பி குணப்படுத்துகிற கர்த்தர் The Lord sends His உன்னை word to heal. சுகமாய் ஆலயத்துல கொண்டு வருவார். The Lord will bring you to the church. காலையில முதல் ஆராதனைக்கு வந்துட்டாங்க. In the first போன வாரம் service, ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க. last week she was hospital. இன்றைக்கு காலையில ஆராதனைக்கு வந்துட்டாங்க. Today she came to the service. உங்களுக்கு எனக்கு ஆறுதல் எதற்காக? So the Lord is comforting you and me because மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் காணப்படும்படியாக. so that you are able to comfort others in tribulation. மற்றவர்களுக்கு மட்டும் இல்ல. Not only to others. ஆரம்பத்திலே சொன்னேன். Like I said in the beginning. எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும். In all the tribulation you face. அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். He is the one who comforts you. நான் மறந்துறேன் எங்க அம்மா அநேக வேளையில. And I lost my mother. நான் மறந்துறேன் எங்க அம்மாவை.
Pardon, Pastor? எங்க அம்மாவை நான் மறந்து போயிட்டேங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 நான் years, மறந்துடுறேன். I have forgotten my ஆனா mother, என் பிள்ளைகள் மறக்க மாட்டறாங்க. but my children, they அவங்க remember. பர்த்டே வரும்போதெல்லாம் சொல்றாங்க, அம்மாச்சி இருந்தா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஜெபம் பண்ணி கொடுப்பாங்களே. When my birthdays comes, they say, எங்க அம்மா ஜெபம் பண்ணி என் பிள்ளைகள் தலைமையில கை வச்சு அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு முத்தம்லாம் கொடுத்து தோதுற கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எங்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவாங்க. when my mother was alive, she used to pray for my children, pray for me and the family. கடைசி நாட்கள்ல ஒரு 5 வருஷம் எங்க கூடவே இருந்தாங்க. அப்போ அங்கதான் இருந்தாங்க. இங்க கடைசி 5 வருஷம் எங்களோடயே இருந்தாங்க. And in the last 5 years, she was with me most of the time. அநேக ராத்திரி நேரத்துல ஏதாவது ஒரு சம்பாஷணை வரும் எனக்கு எங்க அம்மாவுக்கும். And during night times, we used to converse like this. ராத்திரி நேரத்துல தோத்திர எங்க 2 பேருக்கு சம்பாஷணை பேச்சு வரும். In the night time, we used to speak like this. ஏடா கூடமா எதுனா பேசுவாங்க. We might argue also. வயசாயிடுச்சு இல்லையா? She's becoming old. பயங்கரமா சத்தம் போடும். இப்படிலாம் பேசக்கூடாது, இது தப்பு, வசனத்துக்கு எதிரான காரியம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கோவமா பேசிடுவேன். And I used to scold her, saying that you should not speak against the word of the Lord. ஒண்ணும் பேச மாட்டாங்க. அமைதியா தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவாங்க. She will not speak anything. She just. நான் என் பெட்ரூம்ல இருந்து காலைல 5:15க்கு வெளியே வருவேன் ஜெபத்துக்கு. And when I come early morning to my எழுந்து room, உட்கார்ந்து praise the Lord pastor அப்படின்னுவா. and she will wake up and say praise the Lord, pastor. தோத்திரம் நான் ரொம்ப யோசிப்பேன். ஐயோ ராத்திரி இவ்வளவு சத்தம் போட்டோமே எப்படி அப்படின்னு யோசிப்பேன். I used to think I had scolded her ஆனா at night, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. but she'll forget everything. பேசினதெல்லாம் மறந்துடுவாங்க. She'll forget everything. நம்முடைய ஆண்டவர் Our Lord, நித்திய ஆறுதலை தருகிறவர். He gives us everlasting comfort. எதுக்காக தெரியுமா? You know why? எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலேயும் அவரே ஆறுதல் தருகிறவர். In all our tribulations, He is the one who அவர் எங்களுக்கு நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறதுனாலே, because He has given us that everlasting comfort. மற்றவருடைய உபத்திரவத்திலே அகப்படுகிறவர்களுக்கு எங்களாலே ஆறுதல் செய்கிற திராணியை நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So He has given us that ability to comfort others when they are in tribulation. எல்லாரும் பார்த்தா ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்க. So when you see anybody, comfort them. தோத்திரம் நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லாதீங்க. Don't speak negative words to them. எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லாதீங்க. Do not give wrong words. நமக்காக கர்த்தர் தோத்திரம் என்ன செய்திருக்கிறாரா? What has the Lord done for us? நித்திய ஆறுதலை அவர் கொடுத்திருக்கிறார். He has given us everlasting comfort. நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஆறுதலினாலே, Because He has given us everlasting comfort, எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். we should be a blessing for ரொம்ப others. முடியாதவங்க கூட நம்ம சொல்ற ஆறுதலான வார்த்தைகளினால எழுந்து உட்கார்ந்துடணும். You see, if somebody is very sick, you comfort them, they should be healed. நேற்றுக்கு மார்னிங்கே பிரதர் சொல்லிட்டாரு, அம்மாவை நார்மல் வார்டுக்கு மாற்ற சொல்லிட்டாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. Yesterday morning, the brother informed me that the mother is going to shift to the normal ward. ஈவினிங் அப்டேட் கேட்டுட்டு வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். I called the sister to ask about what happened. சிஸ்டர் அம்மா எப்படி இருக்கிறாங்க? I asked the sister how is the mother. பக்கத்து பெட்டுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறாங்க. And she's saying she's preaching the gospel. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. I was very happy. உனக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஆறுதல் எதுக்கு? Why do you receive the comfort? உபத்திரவத்தில் அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு நீ ஆறுதல் செய்ய திராணி உள்ளவளாய் காணப்பட வேண்டும். So that you are able to comfort others in their tribulation. இன்னைக்கு अनेक பேர் நான் இன்னும் முடியலன்னு படுத்துக்கிறவங்க இருக்காங்க. Today many of us do not comfort others. பின்னால இருந்து கூட வர மாட்டாங்க. They do not come. என்னால முடியல பாஸ்டர், ஏந்திரிக்க முடியல, அசைய முடியல. We don't go to church even. யோசித்து பார்க்குறேன், போன வாரம் சர்ஜரி முடிந்து இன்னைக்கு 2 வீலர்ல வராங்க உரகடத்துல இருந்து. அவங்க வீடு உரகடம், அங்க இருந்து வராங்க. So I was thinking that sister was having surgery last week, she's coming this week. முடியலன்னு அறிக்கையிடாதீங்க. So let us not say you're weak. நம்ம பாட்டு பாடணும், அவரால் கூடாதது. We sang that தேவனால் கூடாதது. nothing is impossible என்னை for God. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். I can do all things. நடக்க முடியும். I can walk. ஓட முடியும். I can run. பேச முடியும். I can speak. பிரசங்கிக்க முடியும். I can preach. பாட முடியும். I can sing. ஆராதிக்க முடியும். I can worship. ஊழியம் செய்ய முடியும். I can serve Him. என் குடும்பத்தை பார்க்க முடியும். I can see my family. எல்லாம் முடியும்னு சொல்லுங்க. So always say that you can do it. நித்திய ஆறுதலை கர்த்தர் நமக்கு தருகிறார். Amen. The Lord is giving us everlasting கடைசியா consolation. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். The last point I would like to say. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம். Let us read from book of Revelation chapter 1 verse 6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
ஆமென். Amen. And hath made us kings and priests unto God and his Father. To him be glory and dominion forever and ever. Amen. ஆமென். Amen. முதல் ஆறாவதுல ஆமென் அவங்க படிக்காத விட்டாங்க. And the first service, when you read, you didn't read the Amen. அம்மா படிக்கல, நான் இல்லைங்க. The sister didn't read it. நான் சொன்னேன் ஆமென். I said Amen. அப்படின்னா What does it mean? அப்படியே ஆக கடவது. Amen means let it happen like that. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து He has loved us தமது இரத்தத்தினாலே through his blood. நம்முடைய சத்தமா தான் சொல்லுங்களேன், பாவங்களற என்னை கழுவி He has washed us from our sins. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னாலே So that he has made us. என்னை He has made me. He has made me. நம்மை விட்டுருங்க, என்னை. He has made me. சொல்லுங்க எல்லாரும், என்னை. Say that. ராஜாத்திகளாக. Hallelujah. Has made you. உங்களுக்காக தான் பேசுறேன். ராஜாக்கள் நல்லா சொல்றாங்க, நீங்க தான் சொல்ல மாட்டீங்க. ராஜாத்திகளாக. He has made you as queens. ராணிகளாக. As queens. Queen. தோத்திரம். குயினாக. As a ராணிகளாக. அடுத்தது ஆசாரியர்களாக. As a priest and kings. நிறுத்த வல்லவர் அவர். He is able to make you stand. Hallelujah. Hallelujah. என் மேல் அவர் அன்பு கூர்ந்ததுனால, because he has loved me, என் பாவம் இல்லாதபடி என்னை கழுவுகிறார். He has washed me from my sins. என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். He has cleansed me. தேவனுக்கு முன்னால் என்னை ராஜாவாக ஆசாரியனாக நிறுத்துகிறார். Hallelujah. He has made us as kings and priests before அவருக்கே சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாம் உண்டாவதாக. To him be glory and dominion forever and ever. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? Amen. வெளிப்படுத்தல் 5:9 வாசிக்கலாம். Let us read from book of Revelation chapter 5 verse 9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. படிச்சிருங்க, அர்த்தம் படிச்சிருங்க நேரம். And they sing a new song saying, worthy art thou to take the book and to open the seals thereof, for thou art slain and didst purchase unto God with thy didst purchase unto God with thy blood of every tribe and tongue and people and nation. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீ. மாத்தியா எங்கேயா இருக்கிற? தோத்திரம். எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் 5:10 வெளிப்படுத்தல் 5:10 எங்க இருக்கிறியோ என்ன பாக்குறியோ தோத்திரம் எங்கள் தேவனுக்கு முன்னால. And in the 10th verse we read, he has made us unto our God. இந்த ஆளுகிட்ட ஊழியமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? செய்யறத ஒழுங்கா செய்யணும். You're thinking that we have to serve Lord correctly. தோத்திரம். அவர் எங்கேயோ பார்த்துட்டாருன்னு தெரியல, விட்டார், நம்மள விட்டார். And when we serve the Lord we have to be careful. எல்லாரும் படிக்கலாமா? தேவனுக்கு முன்னால எங்களை சொல்லுங்கய்யா. And has made ராஜாக்களும் us kings ஆசாரியர்களும் ஆக்கினீ. and priests before our God. நாங்கள் பூமியிலே ஆளுகை செய்வோம். Hallelujah. Hallelujah. புதிய பாட்டை பாடினார்கள். And they sang the song that we shall reign. தேவனுடைய அன்பை விட்டு எந்த காரியமும் என்னை பிரிக்க முடியாது. Nothing can separate us from the love of God. தேவ அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். Let us keep the love of God. தேவ அன்பிலே நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். We have to keep the love of God. தசம பாகம் கொடுக்கணும். We have to give tithes. நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். But we should not leave the justice and the love of God. இவைகளையும் செய்ய வேண்டும். You do this. அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். And not leave the other also. தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்ததனால, because the Lord loved us, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He gave himself for us. அன்பு கூர்ந்ததனால, because he loved us, பாவங்களில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். He revived us. அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். He made us sit with him. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். He triumphed on the cross for us. நித்திய ஆறுதலை எனக்கு தந்தார். He has given me everlasting consolation. என்னுடைய பாவமறை என்னை கழுவி, and he washed me from sins. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். And he has made us kings and priests on the earth. எல்லாம் எழும்பி நிற்கலாமா? Hallelujah. Let us ஒரு stand up. மனதோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, with oneness. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவன்,
You have made us kings and priests, Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe that? என்ன பாவமறை என்ன கழுவிட்டாரு. He has washed me from sins. அவர் என் மேல் அன்பு கூர்ந்ததுனால Because he loved me. அந்த அன்பை தெரிவிக்க தான் வந்திருக்கிறேன். I've come to அந்த அன்பை நினைவு கூற தான் வந்திருக்கிறேன். I can't remember the love of God. கர்த்தருடைய பந்தி என்பது என்ன? What is the Lord's அவருடைய commandment? மரணத்தை தெரிவிப்பது. We are remembering his death on the அவரை cross. நினைவு கூறுவது. We are remembering him. அவரை நினைவு கூறும் முன்பதாக Before we remember him. ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for the love. மகனாக மகளாக எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். You have made us your son and daughter, Lord. ராஜாக்களாய் ஆசாரியர்களை எங்க மாற்றி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். We thank you for making us kings and priests. Hallelujah. Hallelujah. மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ மகளாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே எல்லாரும் சொல்லாமா யார் ராஜாக்கள் நாங்களே ஆமென் ஆசாரியர்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனோ எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனோ மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும் எல்லா மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும் எல்லா கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே இந்த பகல் நேரத்தில் உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்துகிறோம் உமக்கு சகல துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். Lord, in this morning we worship and praise you, exalt you and lift up your name, Lord. எந்த சூழ்நிலைகளும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க கூடாதபடி எங்களை நீர் காத்துக்கொள்ளும். Lord, you protect us that in any situation we are not separated from your love. எந்த Lord. சூழ்நிலையும் நாங்கள் உம்முடைய அன்பை விட்டு விடாதபடி எங்களை கத்தர் காத்துக்கொள்ளும். Lord, you protect us that in any situation we don't let go of your love, Lord. நியாயத்தையும் தேவ அன்பையும் நாங்கள் பற்றிக்கொள்ள தேவ அன்பிலே நாங்கள் காணப்பட கிருபைதான். Lord, give us the grace that you hold on to your justice and your love, உம்முடைய Lord. அன்பு கூர்ந்து நீர் எங்களுக்கு செய்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for the blessings you have given us. இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து நீரே எங்களை நடத்தும் ஆசீர்வதியும். Lord, these 4 blessings let us inherit and you bless us, Lord. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். We surrender ourselves, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.